ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இந்த மில்லட் இட்லின்னு ஒன்று போட்டிருந்தேன். எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நானாக ஊற வச்சிட்டேன் அரிசி. அதாவது காலையில் ஒரு 3:30 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே ஊற வச்சுருவேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஊறணும். அதனால் இன்றைக்கி 4 மணிக்கு தான் ஊற வச்சேன். இங்கே பாருங்கள், உளுந்து 1/2 டம்ளர். எப்படி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த உழக்கு இருக்குல்ல, அரிக்காப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 டம்ளர் காட்டு யானம் அரிசி போட்டிருக்கேன். 1/2 டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. கரெக்டாக 4 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. அப்புறம் இப்போ இதுலேயே 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த அரிக்காப்படியிலே 1/2 டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சு அதுக்குள்ளேயே சேர்த்தே ஊற வச்சுட்டேன். இப்போ போட்டிருக்கேன், உளுந்து போட்டிருக்கேன். உளுந்தை நல்லா ஆட்டிக்கிட்டு இட்லி காட்டுற மாதிரி தான் உளுந்தை நல்லா ஆட்டிட்டு அடுத்து அந்த அரிசியும் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். என்ன ஒன்றுனா, ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ஆட்டிக்கங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி பதத்துக்கு இட்லி மாவு நம்ம எப்படி அரைப்போம் அந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க. அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் கெட்டியாக கரைங்க. கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. இதை நம்ம நைட்டு ஈவினிங் இட்லி ஊற்றலாம். இதில் அது நான் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு மாவு எடுத்துகிட்டு கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ உளுந்து எடுத்துகிட்டு அரிசி போட்டாச்சு. இப்போ உளுந்து எடுத்துட்டேன். அரிசி கொஞ்சம் சிக்கி போகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கிரைண்டரில். ஏன்னா இந்த அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டி எடுங்க. பாருங்கள், இதே மாதிரி ஆட்டுங்க. இது நல்லா இன்னும் நைஸ் ஆகட்டும். நான் எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் பதம். இந்த பதத்துக்கு தான் ஆட்டணும். உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம உளுந்து கூட போட்டு கரைச்சி வச்சிடலாம். உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு இட்லி ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் சார், காலையில் மாவு ஆட்டினேன். அது உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா புளிச்சு வந்துருக்கு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ தான் இது நல்லா இந்த இட்லி இட்லி மாதிரி வரும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இட்லிக்கு வராது. தோசை தான் ஊற்றலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி நல்லா வரும். இப்போ நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவும் புளிக்காது. இது கரெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி குக்கர் வச்சாச்சு. இதுக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே இது சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ இட்லி குக்கருக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எல்லாத்துக்குமே லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நம்ம அளவாகவே ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றினோம்னா ரொம்ப புசுன்னு பெரிய இட்லியாக வந்துடும். இந்தளவு அரை கரண்டி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். இந்த குக்கருக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுவே கொஞ்சம் நல்லா குண்டாக தான் வரும். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. குக்கரை மூடிக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடும். பாருங்கள், இட்லி சூப்பராக பந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், எடுப்போமா? பாருங்கள், நம்ம நார்மல் இட்லி ஊற்றுற மாதிரியே ஓட்டையாக வந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். தெரியுதா? பாருங்கள், இட்லி சூப்பராக இருக்கா? நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பாருங்களேன், நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். நான் இதுக்கு வெங்காயம் தக்காளி குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். செம்ம சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இந்த மாதிரி காட்டியான அரிசியில் இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பாய்.